நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கால சக்கரத்தின் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. உச்சமான சுக்கிரன், எப்படி உச்சமான சுக்கிரன் உங்களை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மகாலட்சுமியாக உங்களுக்கு வருங்க. வாழ்க்கையில 12 ராசிகாரர்களுக்கும் இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஏன் இந்த உச்சமான சுக்கிர பயிற்சி சொல்றேன்? ஏன்னா மீன ராசியில அவர் உச்சமாவாரு. யாரோட இணைஞ்சு உச்சமாகிறாரு? சனி பகவானுடைய இணைஞ்சு உச்சமாகிறார். யாரு ஜாதகத்துல சனியும் சுக்கிரன் எப்போதுமே நட்பு கிரகங்க. இந்த அடி ஸ்பெஷலா இந்த வருஷத்துல இந்த ஒரு வாட்டி தான் யோகம் வருது பார்த்துக்குங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த யோகம் கால புருஷனுக்கு அது மகாலட்சுமி யோகம் அங்கே வரும். சனி பகவான சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட கால சக்கரத்தின் சனி பகவானை இணைஞ்ச அந்த கிரகம் இருக்கு. சனி பகவான் தொழில், உத்தியோகம், மேல் பதவி, பட்டம் பதவி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி கொடுக்க யார் இருப்பார்? இந்த சுக்கிர பகவான் சேர்ந்து இணைகிறாரு. அதனால இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டு பண்ணும். மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் அதுவும் சுயசாரத்துல, எப்படி சனி பகவானுடைய நட்சத்திர நட்பு கிரக சாரத்துல போகுது. 2 கிரகமுமே சுக்கிரனும் சனியும். இது உங்க வாழ்க்கைய தலையெழுத்தே மாத்தும். எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் இணையக்கூடிய நாள் இது. உங்க வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய நாள். பிளே தமிழ்ல நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால சக்கரத்தின் 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. பயங்கரமா திறமையா யோசிப்பாங்க விருச்சக ராசிக்கார. கேட்டு எப்படி இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணா அந்த விஷயத்தை அடையணும்னு நினைச்சிட்டாலும் கண்டிப்பா அந்த விஷயத்தை அடைஞ்சாகணும். இதான் விருச்சகத்துடைய குணம். இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. நீங்க விருச்சகத்தை எடுத்து பார்த்துங்க. இப்படி இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. பயங்கரமான திறமையான குணம், பிடிவாத குணம், திறமையான குணம், அறிவான குணம் எல்லாமே. இந்த ஹார்ட் ஒர்க்கு போகணும்னா விருச்சக ராசியில பிறந்திருக்கணுங்க. வெளிநாடு வெளியூர் போனா விருச்சக ராசியில பிறக்கணுங்க. பல பிசினஸ் பண்ணணும்னா கண்டிப்பா விருச்சக ராசிக்குள்ள பிறக்கணுங்க. அறிவான தொழில் எல்லாமே இந்த விருச்சகத்துல கண்டிப்பா இருக்குங்க. ஆராய்ச்சியான வேலை, அறிவான வேலை, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, பயங்கரமான கிரிமினலான மைண்ட் ஷார்ப்பா இருக்கும் பாருங்க விருச்சகத்துல பிறந்துட்டா. அப்படிப்பட்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணிடவே கூடாது. உங்க வாழ்க்கைக்கான ஒரு முதல் வெற்றி படியான இந்த சுக்கிர பயிற்சி தான் உங்களுக்கு இருக்குது. இப்படி வெற்றி படி உங்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வரும்ல, ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட வரும்ல, நிறைய ஆசை வச்சிருப்பீங்க. அந்த ஆசையை அடைய நீங்க ரெடியா? ஏன் சொல்லுங்க? சனி பகவானோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் இணைகிறார். அதுவும் வருஷத்துல ஒரு வாட்டி வந்து இப்போ உச்சமாகிறார். அதெல்லாம் தெரியும். வருஷத்துல ஒரு வாட்டி தான், எல்லா நாளும் இந்த சுக்கிரன் உச்சமாக மாட்டார். வருஷத்துல உச்சமான சுக்கிரன் இந்த வருஷத்துல சனி பகவானோட இணைஞ்சிருக்காரு. போன வருஷம் இணையல, ஆனா இந்த வருஷம் இணைஞ்சிருக்காரு. 2மே நட்பு கிரகம், 2மே சனியுடைய சாரத்துல போக போகுது. அப்ப இங்க நல்லதா கெட்டதா? ஜாதகத்துல எல்லாருமே வெற்றிக்கான ஒரு முதல் படி எடுத்து வைக்க ரெடியா இருங்க. சனி பகவானும் சுக்கிர பகவானும் எத்தனாம் இடத்துல இருக்கு உங்களுடைய விதி ஜாதகத்துல? எப்படி விதி ஜாதகத்துல நீங்க பிறந்த நேரம் பிறந்த தேதி வச்சு சொல்லுவாங்களா, லக்னம் இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, உங்க ஜாதகம் இந்த கிரகம் நல்லா இருக்கு, இந்த கிரகம் நல்லா இல்லைன்னு எதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுல 3 நட்சத்திரம் வரும். விசாக நட்சத்திரமா, அனுச நட்சத்திரமா, கேடை நட்சத்திரமா, 3 பேருக்கும் ஒரே மாதிரி தசா பண்ணிருக்காரு. எல்லாரும் ஒரே நேரத்தில் இங்க பிறக்கவும் முடியாது. ஏன் சொல்றேன்னா, ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க. இப்போ சொல்லக்கூடிய பலன் உடல். இப்போ உயிர் முக்கியம், உடல் முக்கியமா? அவங்க சொல்லுவாங்க பாருங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் யோகமா இருக்குங்க, இந்த கிரகம் நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, தலை முதல் பாதம் வரை 9 கிரகம் இயங்குதுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்குங்க. உங்க துறைக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கு, இப்போ நல்லா தசாபதி நடக்குது, அப்போ சுக்கிரபகவான் எப்படி இருக்காரு, இதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. எல்லாமே வெற்றியா வந்துகிட்டே இருக்கும். பயப்படவே பயப்படாதீங்க. உங்களால ஜெயிக்க முடியும். உங்க அறிவை மட்டும் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியுங்கிற திறமை கண்டிப்பா வேலை செய்யும். பாத்துங்க, எந்த ஒரு தடங்களும் வராது.
பயப்படாம இறங்கியாட்டீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்கள தடங்களை சந்திச்சது நீங்க. ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை பாருங்க, நிறைய பேருக்கு இப்போ இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் 45 நாள் இருந்தாரே, எதிர்பாராத ஒரு திடீர் ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பீங்களா? ஏன்னா சனி பகவான் வந்து அங்கே 5ஆம் இடத்துல இருந்தார். நல்லா பாருங்க, சனியுடைய வீட்டில் இந்த செவ்வாய் இருந்தாரா, 4ஆம் இடத்தை விரயம் பண்ணார். இப்போ குடும்பத்தில் நிறைய கலகத்தை கொண்டாந்தாரா, வேலை செவ்வாய் வேற அஸ்தமனம் ஆயிருந்தாரா, கண்டிப்பாக வேலை பிரச்சனை இருந்திருக்குமா சொல்லலாமா? கடன் பிரச்சனையா, வேலை பிரச்சனையா, வீடு இடத்து பூமியில் பிரச்சனையா, ஏதாச்சும் ஒரு நீங்கள் வழக்குகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கேட்டு பார்த்துக்கணும். நீங்கள் கேளுங்க, விருச்சிக ராசியில் பிறந்தா 45 நாளுக்குள்ள நான் சொன்ன விஷயத்தை கேட்டு பாருங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனத்தை செலவு, அப்படிலாம் கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும். இன்னும் ஜாதகத்தில் யாரும் தசாபதி சரியில்லாம் கண்டிப்பாக ஒரு எதிர்பாராத ஒரு திடீர்னு உடம்புலையோ ஆப்ரேஷன் ஏதோ சிசரிங் பண்ணக்கூடிய போயிருக்கும். இங்கே கேட்டுக்குங்க, விருச்சிக ராசியை கேளுங்க, மறுப்பே சொல்ல முடியாது. நான் எல்லாத்துக்கும் சொல்லலை, யாருடைய பிரபுஜாத தசாபதி சரியில்லையோ அவங்க எல்லாத்தையும் கேட்டால் இது மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. திருமணம் சரியாக நடக்கலை, இதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு பல வருஷமாக தெரியும், திருமணம் சரியான அமையலை, தொழில் சரியாக அமையலை, படிக்கக்கூடிய படிப்புகளையும் சரியாக போகலை, எதிர்பார்த்த எனக்கு வேலை படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, வீடு வண்டி வாகனத்தில் நிறைய செலவு வந்துச்சு, எல்லாமே இருந்துச்சுங்கிற வார்த்தையை நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இனிமேல் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? ஏன் சொல்ல மாட்டாங்க? 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்தில் இந்த செவ்வாய் போயிட்டார். ஒன்றா குரு பகவான் நேராக அந்த செவ்வாயை பார்க்குறாரு. 2ஆ இந்த 2 யோகம் இருக்கா? குரு பார்த்தா கோடி நன்மையா? இதையும் தாண்டி சுக்கிரபகவான் எங்கேயா இருக்காரு? 5ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. உங்களுக்கு சுக்கிரன் எப்போ எத்தனை வீட்டு அதிபதி சொல்லுங்கள் பார்ப்போம். 7ஆம் வீட்டு அதிபதியா? 7 என்ன இருக்குது? பொதுமக்களுடைய தொடர்பா, நண்பர்களா, கூட்டாளியா, மனைவியா, கணவனா, அரசாங்கமா, அரசியலா, எல்லாமே 7ஆம் இடம் தான். படிப்பா, கல்வி எல்லாமே 7ஆம் இடம் தான். அடுத்து 12ஆம் இடம் உங்களுக்கு கண்டம், பிரச்சனை, வெளிநாடு, விரைய செலவு, நிறைய கலகம், எல்லாமே இந்த 12ஆம் இடம் தான். இந்த கிரகத்துக்குள்ள கிரகம் போய் 5ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்தில் யோகத்தில் உட்காந்துருக்கு. எப்படி? திரிகோண ஸ்தானத்தில் சுக்கிரன் சொல்லுவேன். நான் அவங்கள எங்கே பார்க்க தெரியுமா? 11ஆம் இடத்தை பார்க்குது. நான் முதல் பிரச்சனையே சொல்கிறேன், தலைக்கு மேலே கடன் வந்தாலும் சரி நீங்கள் கவலையே படாதீங்க. இப்போ கடனை அடைப்பீங்க. அடைக்கக்கூடிய நேரம் வரும் வரும் வரும். 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை இந்த சுக்கிரபகவான் பார்க்குறாருங்க. அதுவும் எந்த வீட்டை பார்க்குறாரு? புதனுடைய வீட்டை பார்க்குறாரா? நல்லா பிரெயினை யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அந்த புதன் பகவானை குரு பகவான் பார்க்குறாரா? கண்டிப்பாக திடீர்னு பணம் வரும். ஏதோ இடத்து மூலமாகவோ பூமி மூலமாக ஏதோ ஒரு காசு பணம் உங்களுக்கு வரணும். 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பார்த்தாவே அறிவு மூலமாக, காசு மூலமாக, இடம் மூலமாக, வேலை மூலமாக, தொழில் மூலம் ஏதோ ஒரு பெருகொண்ட பணம் உங்களுக்கு வரப்போகுது. ஏதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்து வைப்பீங்க. இப்போ கேட்டு பாருங்க, அந்த பணம் கிடைக்கும் பாருங்க. இப்போ கேட்கணும், கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி கேட்கணும். எல்லா நேரமும் கேட்கக்கூடாது. இப்போ போய் கேட்டிங்கன்னா அந்த பணம் வரும். பொருள், பகை, நகை, ஏதாச்சும் நகையை வச்சு காசு வாங்குறதோ, நகை வாங்குறதோ, இல்லை இடம் வாங்குறதோ, ஏதோ ஒரு யோகம் உங்களுக்கு இந்த சுக்கிர பேச்சு கொடுக்க ரெடியாக இருக்குது. இதை விட்டுறக்கூடாது. எல்லாருமே ஜாதகம் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எனக்கு ஜாதகம் கொடுத்தது இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இப்போ நல்ல டைம் இருக்குது, விட்டுறவே கூடாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். பொருளாதாரம், வருமானம், இன்கம், லாபம் எல்லாமே சூப்பராக உங்கள் ஜாதகம் தசாபதி நல்லா இருந்தால் இப்போ நல்லா இருக்குங்க. நல்ல வேலை கிடைக்கும், சூப்பரான வேலை கிடைக்கும் பாருங்கள். ஏன்னா வெளியூர் வெளிநாட்டில் கண்டிப்பாக இடம் மாற்றம், வேலை மாறவும் மாறிக்குங்க. வேலைக்கான ப்ரொமோஷனுக்கு தேடுறவங்க தேடிக்குங்க. அந்த ப்ரொமோஷன் தேடி வரும். நீங்கள் தேடி போன உங்களை தேடி வரும். ஏன்? வேலைக்குள்ள இருக்கிறாங்க சனி பகவான். சுக்கிரன் நினைக்கிறாரா? நேராக 11ஆம் இடத்தை பார்க்குறா. அப்போ வேலை ப்ரொமோஷன் வருமா வராதா? வரணும்ல, கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. இப்போ வெளிநாடு வேறு கண்ட்ரி விட்டு கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக இருக்கும். விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை வாங்க முடியல, கண்டிப்பாக அந்த குழப்பமே இருக்காது. இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு. கேஸ் உங்கள் மேலே எப்படிப்பட்ட கேஸாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், இல்லை வேலையை ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை அந்த கேஸை இப்போ நடத்தி பாருங்க, உங்கள் வெற்றியாக இருக்கும். வீடு கட்ட முடியல, ரொம்ப நாள் முயற்சி பண்ணி என்னால் வீடே கட்ட முடியல, இப்போ வீடு கட்டுவீங்க, கட்டக்கான யோகம். ஏன்னா சுக்கிரனா ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா இல்லை. 4ஆம் வீட்டு சேர்ந்து 3ஆம் வீட்டு 4ஆம் வீட்டு சேர்றாரு. இப்போ கண்டிப்பாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வீடை கட்டலாமே, வண்டி வாங்கலாமே, வாகனம் வாங்கலாமே, சொகுசுக்கார சொகுசு வாங்கலாமே, வீட்டில் சுபகாரியம் நடக்குமே, காதல் திருமணம், 2ஆவது திருமணம் எல்லாமே கைக்கூடி வருமே. 7ஆம் வீட்டு 5ஆம் வீடு தான் காதல் திருமணம். பக்கத்தில் பொண்ணு இருக்குது, பக்கத்தில் மாப்பிள்ளை இருக்குது, முடிச்சிருங்க விருச்சிக ராசிக்கு. இப்போ ஏதோ ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போகிறாங்க விருச்சிக ராசிக்காரங்க. கலைத்துறை, இசைத்துறை சூப்பராக, வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ண ஜாதகத்தை பார்த்து தசாவது தொழில் பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கும். லாபம் பொருளாதாரத்தில் பயங்கரமாக ஒரு வெற்றியை கொடுத்துருவார். இப்போ ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் துறை, ஐடிஐ ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, இதெல்லாம் சூப்பராகும் பாருங்க. நான் இங்கே கெட்டதுக்கே நான் வரல, நிறைய நல்ல விஷயம் இருக்குது. எல்லாருமே ஜாதகம் எடுத்து நீங்கள் தயவு செய்து செக் பண்ணுங்கள்.
பிறப்பு ஜாதகம் செக் பண்ணிட்டு மூவ் பண்ணி அடிங்க, நெத்தி அடியாக இப்போ ஜெயிக்கலாம். இந்த 25 நாள் இந்த வருஷத்தில் ஒரு வாட்டி யோகம் வருது, இதை விட்டுறக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்கு 25 நாள் இந்த யோகத்தை எடுத்துக்க பார்க்கணும். இதான் நம்முடைய பிளானாக இருக்கணும். பார்த்துங்க, நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வரும். பெண்களுக்கெல்லாம் சூப்பராக வெற்றி கொடுத்தாரு. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை கண்டிப்பாக எடுத்து பாருங்க, கண்டிப்பாக அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். கமிஷன் வியாபாரம் சூப்பராக இருக்கும். பாருங்க, நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும், ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க தான். பயங்கரமான தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எடுத்து பார்த்துங்க, விசாகத்தில் பிறந்தாவே பொறுமை, அமைதி, குடும்பம், ஃபேமிலி இதை பற்றி ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. விசாகத்தில் பிறந்துட்டாவே எது வந்தாலும் பயப்படாதீங்க. விசாகத்தில் பிறந்தவங்க எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டதுக்கான விஷயம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, இடமாற்றமோ சூப்பராக இருக்குது விருச்சிகத்தில். அதாவது இந்த விசாகத்தை பிறந்தவங்களுக்கு. ஆனால் நல்ல விஷயம், நல்ல இடம் மாட போகிறீங்க, நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது பார்த்துங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வம்பு வழக்கு பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, எது பிரச்சனை நிறைய பார்த்தாங்க. ஏன்னா விசாகத்தில் பிறந்தவங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இப்போ எல்லாமே இந்த முருகபுரம் அருள் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. மூவ் பண்ணுங்கள். இந்த சுக்கிர பேச்சில் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் போகிறது, தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பராக நல்ல டைம் தேடி வருது. அடுத்த அனுசத்தில் பிறந்தவங்க ஏதோ ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போகிறீங்க, கன்ஃபார்ம் நடக்க போதுங்க. ஏதோ ஒரு லட்சியம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மூவ் பண்ணிங்கன்னா சுக்கிரபகவான் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா சனி சுக்கிரன் இணைஞ்சிருக்கு, அதுவும் உத்திரட்டாதி சனியுடைய சாரத்தில் இருப்பாங்க 2 கிரகமும். காதல் திருமணம், வீடு, இடம், பூமி, வண்டி, ஏன்னா வேலை எல்லாமே நிறைய தருமாறுறீங்களே. இப்போ நல்லா வேலை, சூப்பராக வேலை, ப்ரொமோஷனாக வேலை, குடும்பத்தில் யாராச்சும் வேலை வரப்போகுது, நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க. அனுசத்தில் பிறந்த எல்லாருமே உலகையால் ரெடியாக இருங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தேடி வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் அனுசத்தில் பிறந்தவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப கவனம் கவனம் கவனம், ரொம்ப தடுமாற்றம் தான். ஏதோ ஒரு பெருசாக வாழ்க்கையில் சாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களால முடியல, தடுமாறுறாங்க, அப்படி ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா இங்கே புதன் வக்கரமாக இருந்தாரா, லாபம், பொருளாதாரம், இன்கம், வேலை, தொழில், நிறைய பிரச்சனை, பேஸ் பண்ண முடியல, தொழில், உத்தியோகம், நல்லா கடன் இருக்குது, பகை இருக்குது, இது மாதிரி நிறைய ஒரு குழப்பத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து இந்த கேட்டை நட்சத்திரம். ஆனால் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் செய்யும். நீங்கள் கவலையப்படாதீங்க. வீடு கொடுத்த புதனை குரு பகவான் பார்க்குறதுனால நல்ல விஷயம் நடக்க போகுது. வேலை உத்தியத்தில் பயங்கரமான லெவலுக்கு வருவீங்க. நகை வாங்குவீங்க, பொருள் வாங்குவீங்க, ஏதோ ஒரு கடன் வாங்கி இடம் பூமியை சுற்றியோ வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, வெளிநாடு போக போகிறீங்க, வெளியூர் போக போகிறீங்க, படிப்புகளில் ஒரு மாற்றம் வருது. ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு கமிஷன் வியாபாரத்தில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. எதுலையுமே பொறுமையாக நின்று போய் இறங்குங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து கேட்டேன் எல்லாமே நல்ல யோகமாக வருது. பார்த்துக்குங்க. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.